5 வயது மகனை இழந்த பிறகு, அந்த வலியிலிருந்து பிரகாஷ் ராஜும், லலிதா குமாரியும் எப்படி மீண்டு வந்தார்கள் தெரியுமா? பிரகாஷ் ராஜும், லலிதா குமாரியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். அதில் 5 வயது மகன் சித்து திடீரென காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். லலிதா குமாரி மருந்து கொடுத்த சில நிமிடங்களிலேயே சித்துவுக்கு வலிப்பு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாலும் மருத்துவர்களின் தொடர் சிகிச்சைக்கு பிறகும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த நேரத்தில் பிரகாஷ் ராஜ் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்தார். தகவல் கிடைத்தவுடன் உடனே சென்னை திரும்பினார். ஆனால் ஒரு தாயாக லலிதா குமாரியால் தன் மகன் இனி இல்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வழக்கமாக ஊஞ்சலில் விளையாடி அங்கேயே தூங்கிவிடும் சித்துவை அதே ஊஞ்சலில் படுக்க வைத்திருந்தார்கள். அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்திருப்பான் என்ற நம்பிக்கையிலேயே லலிதா குமாரி பல நிமிடங்கள் காத்திருந்ததாக அவர் பின்னர் பகிர்ந்திருந்தார். அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அந்த காலத்தில் குடும்பத்தோடு அதிக நேரம் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரகாஷ் ராஜ் பல படங்களின் படப்பிடிப்புகளை முடிந்தவரை சென்னையிலேயே திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களுக்கு மேக்னா பிறந்தார். ஆனால் ஒரு குழந்தையின் இழப்பை இன்னொரு குழந்தையால் ஈடுகட்ட முடியாது என்பதையும், அந்த குழந்தை மீண்டும் வாழ்க்கையை நோக்கி முன்னேற ஒரு காரணமாக இருந்ததையும் லலிதா குமாரி பல பேட்டிகளில் பகிர்ந்திருக்கிறார். ஒரு குழந்தையின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆனால் குடும்பத்தின் அன்பும் துணையும் அந்த வலியோடு வாழ கற்றுக் கொடுக்க முடியும். அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய உண்மை.